காண்பது தப்பில்லை. ஆனா அந்த கனவுலேயே கோட்டை கட்டுனா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு பானை கஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி கடைசியில வெறும் தரையில உட்கார்ந்த ஒருத்தரோட விசித்திரமான கதை தான் இன்னைக்கு நாம பார்க்க போற காற்றில் மிதந்த கோட்டை. பல நேரங்கள்ல நாமளும் இப்படிதான் பகற்கனவு கண்டுகிட்டு கையில இருக்கிற நெஜத்தை கோட்டை விட்டுடுறோம். சிரிப்பும் சிந்தனையும் கலந்த இந்த நாட்டுப்புற கதை உங்களுக்கும் ஒரு பெரிய பாடத்தை சொல்ல போகுது. வாங்க அந்த கோட்டை எப்படி காத்துல மிதந்துச்சுன்னு பார்ப்போம். நீங்க இணைஞ்சிருக்கிறது உங்க ஹர்ஷா ஸ்டோரி டெல் சசியுடன். வாங்க கதைக்குள்ள போவோமா? முன்னொரு காலத்துல மாயபுரி அப்படின்ற கிராமத்துல கிருஷ்ணன் அப்படின்ற ஏழை பிராமணன் ஒருவர் வாழ்ந்து வந்தாரு. அவரு ரொம்பவும் தனிமையானவர். அவருக்கு நண்பர்களோ உறவினர்களோ யாருமே கிடையாது. அவரோட கஞ்சத்தனத்திற்கு அவரு பேர் போனவர். பிச்சை எடுத்துதான் பிழைப்பு நடத்தி வந்தாரு. அவருக்கு கிடைக்கும் உணவை ஒரு மண்பானையில போட்டு அதை தன்னோட கட்டிலுக்கு அருகில தொங்க விட்டுருப்பாரு. பசிக்கும் போதெல்லாம் அந்த பானையில இருந்து உணவை எடுத்து சாப்பிடுவாரு. ஒரு நாள் அவருக்கு நிறைய அரிசி கஞ்சி பிச்சையா கிடைச்சது. வயிறு நிறைய உண்ட பின்னும் ஒரு பானை நிறைய கஞ்சி மீதம் இருந்தது. இவ்வளவு உணவு கிடைச்சதுல அவருக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி. அன்னைக்கு இரவு கட்டில படுத்திருந்த போது அவரால் அந்த பானையில இருந்து பார்வையை அகற்றவே முடியல. அப்படியே மெல்ல தூக்கத்துல அவரு ஆழ்ந்து போறாரு. அப்ப அவருக்கு ஒரு கனவு வருது. அவரோட கனவுல அந்த பானை நிறைய கஞ்சி நிரம்பி வழியுது. அந்த சமயத்துல அந்த நாட்டுல பஞ்சம் ஏற்படுது. அப்ப அந்த பானையில உள்ள கஞ்சியை விற்று 100 வெள்ளி காசுகளை சம்பாதிப்பதா கனவு காண்றாரு. அந்த பணத்துல ஒரு ஜோடி ஆடுகளை வாங்குவதாகவும் அது 6 மாதத்துக்கு ஒரு முறை குட்டிகள் போட்டு ஒரு பெரிய ஆட்டு மந்தையை உருவாக்குவதாகவும் கற்பனை செய்யறாரு. அதுக்கப்புறமா அந்த ஆடுகளை வித்து எருமைகளையும் பசுக்களையும் வாங்குவதா கனவு காண்றாரு. அது நிறைய பால் கொடுக்கும் அப்படின்னும் அந்த பாலில இருந்து தயிர் வெண்ணெய் தயாரிச்சு சந்தையில வித்து பெரும் பணக்காரன் ஆவதாகவும் என்றாரு. அந்த பணத்தை கொண்டு 4 கட்டிடங்கள் கொண்ட ஒரு பெரிய மாளிகையை கட்டுவதாகவும் அவர் செல்வத்தை பார்த்து ஒரு பெரிய பணக்காரர் தன் மகளை அவருக்கு திருமணம் செய்து வைப்பதாகவும் கனவு காண்றாரு. விரைவில் கல்யாணமான இவங்களுக்கு சோமசர்மா அப்படின்ற மகன் பிறக்கிறான். சோமசர்மா சத்தம் போட்டுக்கிட்டு விளையாடும் போது இந்த பிராமணர் அவனை அதட்டுறாரு. ஆனா அவன் பேச்ச கேட்காத போது கோபத்துல ஒரு குச்சியை எடுத்து அவனை அடிக்க துரத்துறாரு. கனவுல மூழ்கி இருந்த இந்த பிராமணர் நிஜமாகவே தன்னோட படுக்கைக்கு அருகில இருந்த குச்சியை எடுத்துடுறாரு. காற்றுல அந்த குச்சியால வேகமா இந்த பக்கமும் அந்த பக்கமும் அடிக்கிறாரு. அப்ப அந்த குச்சி கஞ்சி பானையின் மேல பலமா பட்டுடுச்சு. பானை உடைஞ்சு சிதறி போச்சு. அதுல இருந்த கஞ்சி முழுசும் அவர் மேல கொட்டிடுச்சு. திடுக்கிட்டுன்னு எழுந்த அந்த பிராமணர் அதுவரை தான் கண்டது கனவு அப்படின்றத உணர்றாரு. அவரோட கற்பனை கோட்டைகள் அனைத்துமே ஒரே நொடியில சரிந்து போயிடுச்சு. அவரு கனவுல கண்ட கோட்டையெல்லாம் காத்தோடு காத்தா பறந்து போயிடுச்சு. ஆழம் தெரியாம காலை விடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் பகற்கனவு மட்டும் ஒருவனை முன்னேத்தாது. உழைப்பு இல்லாம காணும் கனவுகள் எல்லாமே ஒரு நாள் இப்படிதான் தரமட்டமாகும். கஞ்சிய வச்சு கனவு கண்டான், காத்திலே ஒரு கோட்டை கட்டினா. பானை உடைஞ்சு போனதனால் பசிதான் அவனுக்கு மிஞ்சும். உழைக்காம கனவு கண்டா கையில எதுவும் நிக்காதே. காற்றில் மிதந்த கோட்டை இது, கஞ்சிப்பான கதை இது. பாத்தீங்களா? வெறும் ஒரு பானை கஞ்சியை வச்சுக்கிட்டு அந்த ஆள் காத்துல கட்டின கோட்டை எப்படி ஒரே நிமிஷத்துல சரிஞ்சு போச்சுன்னு. நம்ம வாழ்க்கையிலயும் அப்படிதான். வெறும் கனவு மட்டும் கண்டுகிட்டு உழைக்காம இருந்தா கிடைக்கிறது என்னவோ அந்த உடைஞ்சு போன கஞ்சி பானை மட்டும்தான். கனவு காணுங்க, ஆனா அதை நனவாக்க ஒரு அடி எடுத்து வைங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான நாட்டுப்புற கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம ஹர்ஷா ஸ்டோரி டெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் தட்டிடுங்க. அடுத்த கதையில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நல்லதையே நினைப்போம், நன்மையே செய்வோம். நன்றி, வணக்கம்.